வீடு கட்டுறோம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, புதுசா வீடு கட்டுறவங்க ரொம்ப லக்ஸூரியஸா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ்மெண்ட்ட நல்ல உயரமா தூக்கிட்டு, போர்டிகோ கார் பார்க்கிங் ஏரியாவும் நல்லா உயரமா தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் ரோட்ல இருக்க கார வந்து போர்டிகோவுக்கு மேல ஏத்துறதுக்கு ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு ஸ்லாப் ஒண்ணு போட்டு கார மேல ஏத்துறதுக்கு செய்வாங்க. அந்த மாரி போடுற ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடிய தரை, சாய்வு தரை. அந்த தரைக்கு பேரு ரேம்ப். இந்த ரேம்ப் வந்து நெட்டுக்குத்தா இருந்ததுன்னா, கார் மேல ஏறாது. பம்பர் இடிக்கும். அப்படியே பாதி ஏறிச்சுனாலும் பாட்டம் இடிக்கும். மேல போய் லேண்ட் ஆகும்போது. ஸோ, சில டயத்துல பார்த்தீங்கன்னா, எக்கனாமி பார்த்துட்டு, ஸோ சீப்பா வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு பேஸ்மெண்ட்ட கம்மியா போட்டுருவாங்க. போர்டிகோ மட்டமும் இதுவும் ஒரே மாரி வந்துரும். சரி அது கூட பரவால்ல. சில நேரத்துல ரொம்ப உயரமா போட்டாங்கன்னா, இந்த சாய்வா இருக்கக்கூடிய தளம், இந்த ரேம்ப் இருக்கு இல்லையா? ரேம்ப் வந்து வாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நடு ரோடு வரையும் இழுத்து போட்டுருவாங்க. அப்புறம் ரோட்ல போறவங்க பிரச்சனைக்கு வருவாங்க. ரோட்ல ஆக்சுவலா காரோ, பைக்கோ போறது சிரமப்படும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வராம, எந்த அளவுக்கு அந்த லிமிட்டிங் ஸ்லோப் எவ்வளவு? அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் இந்த வீடியோ. வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. இதில் பாருங்க ஒரு வீடு போட்டு காட்டியிருக்கு. இதெல்லாம் பாருங்க பில்லர்ஸ். இந்த ஃப்ளோர் உள்ளுக்குள்ள இருக்க ஃப்ளோர்ஸ் ஜனங்க நிற்கிறாங்க. மேல் மாடி அதுக்கு மொட்டை மாடின்னு நிற்கிறாங்க. இது வந்து இந்த போர்ஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த போர்ஷன் வந்து போர்ட்டிகோ ஏரியா. போர்ட்டிகோ மேலே ஃப்ளோரிங் இருக்குது. கீழே எதுவும் மண்ணு கொட்டி ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இதில் கார் முன்னால் வருது. இந்த போர்ட்டிகோவில் இந்த காரை கொண்டு வந்து பார்க் பண்ணணும். சரி, இது பார்க் பண்ணும்போது இந்த ஸ்லோப்பாக வருது இல்லைங்களா? இந்த ஸ்லோப்பாக வர்ற பகுதிக்கு பேர் ரேம்ப்னு சொல்லுவாங்க. RAMP ரேம்ப். இந்த ரேம்ப் வழியாக கார் மேலே வந்து உள்ள பார்க் ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னன்னா, இந்த ரேம்ப் வந்து எவ்வளவு ஸ்லோப், வாட்டம் எவ்வளவு தரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இது பாருங்க, இது அந்த அந்த இனிஷியல் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் என்லார்ஜாக காட்டியிருக்கு. இப்போ இந்த ரேம்ப் ஸ்லோப்பாக இருக்கிற பகுதிக்கு ரேம்ப். இதில் கார் வந்து முட்டி நிற்கிது. இந்த வீல் கரெக்டாக அந்த ரேம்போட ஜாயிண்ட்ல நிற்கிது. மேலே ஏறப்போகுது. ரைட். இந்த டயத்தில் இந்த காரோட ஃப்ரண்ட் பம்பர் இருக்கு இல்லையா? இந்த பம்பர் போர்ஷன் இது டச் ஆகக்கூடாது. இந்த இடத்துல டச் ஆனதுன்னா இடிக்கும். ஃப்ரண்ட் பம்பர் வந்து பெண்ட் ஆகும். ஓகே, இது இல்லாமல் இருக்கணும். ஸோ இது வந்து என்டர் ஆகிறதுக்கு இந்த ஸ்லோப் பகுதி போட்டிருக்கிற பகுதி பாருங்க. இந்த ஹைட் பாருங்க 1 அடி 11 அங்குலம், அதாவது 2 அடி ஹைட்டு. லெங்த் பாருங்க 6 அடி 5 அங்குலம் கொடுத்துருக்கு. அந்த லெங்த் இது போட்டிருக்கு. இதனோட மீனிங் என்னன்னா, தோராயமா 2 அடி ரைஸுக்கு உயரத்துக்கு 6.5 அடி லெங்த், ரன்னு கொடுத்துருக்கு. தான் யூஸ்வலா சொல்றது. 2 feet ரைஸ் இன் 6.5 feet ரன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படிதான் இந்த ரேம்ப் போட்டிருக்கு. இந்த ஸ்லோப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.3. that is 2 feet by 6.5 feet equal to 0.30. இந்த ரேஷியோ, இந்த ரேஷியோல வச்சு போட்டிருக்கு. ஓகே, அதே கார் பாருங்க அந்த ரேம்ப்ல மேல ஏறிடுச்சு. பாதி வீல் வந்து போர்ட்டிகோக்குள்ள போயிடுச்சு. சாரி, முன் வீல் வந்து போர்ட்டிகோக்குள்ள போயிடுச்சு. பின் வீல் வந்து ரேம்ப்ல நிற்குது. அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை? இந்த பாட்டம் இடிக்காம இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. பாட்டம் இடிக்காம இருந்ததுன்னா அந்த ரேம்ப் சரியா போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது பாட்டம் இடிச்சும் இடிக்காம இருக்கு, இடிக்கல, டச் ஆகிட்டு இருக்குது. அப்ராக்சிமேட்லி ஓகே. இது அதே 2 feet ரைஸுக்கு 6.5 feet ரன்னு, ஸ்லோப் ரேஷியோ 0.3. இந்த சைஸ் வச்சீங்கன்னா this is the allowable tolerable slope. இதை விட ஸ்லோப் கம்மியா கொடுத்தா நல்லா இருக்கும். தட் இஸ் இந்த ஸ்லோப் வந்து 2 அடி உயரத்துக்கு 6 அடிங்கிறதுக்கு பதிலாக 2 அடி உயரத்துக்கு 7 அடி கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட். இன்னும் எந்த கார்னாலும் கொஞ்சம் குட்டையா இருக்கிற கார் கூட உள்ள ஏறிடும். இதுதான் இதோட மீனிங். இது பாருங்க, இது ஒரு டிராயிங் கொடுத்துருக்கு. இது என்னன்னா, இந்த ரோடு அகலம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த வீடு வந்து ரோடு எட்ஜ் வரையும் கட்டிட்டாங்க. ஸோ இங்கே ட்ரைனேஜ் இருக்குது. ட்ரைனேஜோட எண்டு ஒரு 4.25 அடி வரையும் வருது. இந்த 4.25 அடிக்கு மேலே இந்த ரேம்பை வெளியே இழுத்துட்டு போனால் ரோட்டில் போகிறவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ரோட்டில் போகிற கார்ஸ் அது டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் ரேம்ப் போடணும். 4 அடி 4.25 அடிக்கு மேலே ரேம்போட எண்டை வெளியே இழுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் பாருங்க கொண்டு வந்து நிற்க வச்சா பாட்டம் ஃப்ரண்ட் பம்பர் இடிக்குது. ஓகேவா? அடுத்தது அதே காரு ஒரு கால் மேலே ஏத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரண்ட் வீல் போர்ட்டிகோக்குள்ள வந்துருச்சு, பேக் வீல் ரேம்ப்ல நிக்குது அப்படின்னா பாட்டம் இடிக்குது. 2 வீலுக்கு நடுவில் இருக்கிற பகுதி பாட்டம் இடிக்குது. ஸோ மீனிங் என்னன்னா, இந்த ரேம்போட ஸ்லோப்பு போட்டோம்னா காரு மேல வராது. அப்படிங்கிற இந்த ரைஸ் என்ன, 2 அடி ரைஸுக்கு 4.25 அடி ரன்னு. 2 அடி உயரம் பண்றதுக்கு 4.25 அடி
ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்தா இது பிரச்சனை பண்ணுது. அதோட ரேஷியோ அளவு 0.47 கொடுத்துருக்கோம். இது பிரச்சனை பண்ணுது. ஸோ இந்த ஸ்லோப்பு 2 அடி ரைஸுக்கு 4.25 அடி ரன் கொடுக்கறது ரொம்ப மோசமானது. கார் மேலே வந்து சேராது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்ன சொன்ன மாதிரி 2 அடி ரைஸுக்கு 6 அடி முன்னால் வெளியே இழுத்து கொடுத்தோம்னா கார் மேலே போயிடும். சரி சார், ஓகே. இந்த 6 அடி வெளியே இழுக்க முடியாது, 4 அடிக்கு மேலே வெளியே கொண்டு வர முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது பாருங்க. இதில் பாருங்க, இது வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழி. பில்டிங் பில்லர்லேருந்து வெளியே வர லெங்க்த்து அந்த 4.25 அடி தான் கொடுத்துருக்கு. ஆனால் உள்ள 2 அடி எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த மோனா இருக்கு இல்லைங்களா, போர்ட்டிகோவோட ஃப்ளோரிங் போட்டு ரேம்ப் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்ம பில்டிங் அவுட்டர்லேருந்து ஒரு 2 அடி உள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேம்ப் அடிச்சிடறோம். தட் இஸ் ஸ்லோப்பு பில்டிங்க்கு உள்ளார இருந்து வருது, போர்ட்டிகோவுக்கு உள்ளார இருந்து வருது. அப்படி வச்சு போட்டிங்கன்னா இதே ஸ்லோப்பு 2 அடி ரைஸுக்கு 6 அடி 4 அங்கலம் ரைஸ் முன்ன 6 அடி போட்டோம், இந்த 6 அடி 4 அங்கலம் கொடுத்தோம்னா ஸ்லோப் ரேஷியோ வந்து 0.313 ரேஷியோ. இது வச்சு போட்டோம்னா பாருங்க, கார் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு டச் ஆகிற இடம் ஸ்டார்ட் பாயிண்ட் ஒன்றும் டச் ஆகலை. பாருங்க, டச் ஆகலை. ஓகே, காரு முன்ன வந்துருச்சு, ஃப்ரண்ட் வீல் உள்ள வந்துருச்சு, பேக் வீல் ரேம்பில் நிற்கிது. முன்ன சொன்ன அதே மாதிரி இந்த ஒடிகிற இடம், தட் இஸ் ரேம்பும் உள்ளுக்குள்ளார பார்க்கிங் ஏரியா ஃப்ளோரிங்கும் போர்ட்டிகோ ஃப்ளோரிங்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பில்டிங் அவுட்டர்லேருந்து 2 அடி உள்ளே தள்ளி வச்சுருக்கோம். அப்படி வச்சு போடும்போது இந்த காரு உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது, துல்லியமாக உள்ளே போயிடுது. இதுவும் அந்த ரைசர் அதே தான், முன்ன சொன்ன அதே ஸ்லோப் தான். ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம். இது பாருங்க, முன்ன சொன்ன அதே 6.5 அடி 2 அடி ஹைட்டு தான் கொடுத்துருக்கோம். இந்த கார் வந்து நிற்கிது. இந்த கார் என்ன கார்னா, இது ஒரு லக்ஸூரியஸ் கார், ஃபாரின் கார்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் வந்து நிற்கிது. என்ட்ராகிற இடம் ஸ்டார்ட் பாயிண்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக நின்றுட்டு இருக்கு, மேலே போயிடும். ஓகே. ஆனால் அதே காரு ஃப்ரண்ட் வீல் போர்ட்டிகோ பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடுச்சு, பேக் வீல் ரேம்பில் நிற்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சென்டர் இடிக்குது, டேஷ் இடிக்குது. ஏன்னா இந்த கார் வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸ் கார், ஃபாரின் காரு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்பேன் ஜாஸ்தியாக வரும்போது சென்டர் இடிக்குது. ஸோ இந்த மாதிரி லக்ஸூரியஸ் கார் பார்க் பண்ணும்போது இந்த ஸ்லோப்பு 2 அடி உயரத்துக்கு 6.5 அடி லெங்க்த்து 6 அடி ரன்னு கொடுக்கறது பத்தாது. ஓகே, இதுக்கு என்ன சார் பண்ணுறது? பாருங்க, இந்த லெங்க்த்து ஜாஸ்தி பண்ணி இந்த டிராயிங் போட்டிருக்கு. இந்த 6.5 அடி முன்ன போட்டிருந்தோம், இதுக்கு பதிலாக 7.5 அடி லெங்க்த் வச்சு போட்டிருக்குது. 2 அடி ரைஸுக்கு 7.5 அடி ரன் ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இதனோட ரேஷியோ 0.266 ஸ்லோப் ரேஷியோ வச்சு போட்டிங்கன்னா இந்த ஃபாரின் காரும் லக்ஸூரியஸ் காரும் உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸில் பாட்டம் இடிக்காமல் உள்ளே போயிடும். ஸோ நம்ம வீடு கட்டினா முடிந்தவரை இந்த ஸ்லோப் வச்சு கட்டலாம். 2 அடி உயரத்துக்கு 7.5 அடி ரன் வச்சு பண்ணலாம். இல்லையா, முன்ன நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் கார், மேக்ஸிமம் இந்தியன் கார் அதில் போயிடும். இந்த மாதிரி வச்சு நாம வீடு கட்டலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எதுவும் இதில் வந்து டவுட் இருந்ததுனாலோ வேற ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கேள்விகளை மெயில் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.